புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் உள்ளிட்ட நாட்டின் 31 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பது தொடர்பான ஒப்பந்தம் சற்று முன்பு கையெழுத்தானது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சலீமிடம் கேட்போம். வணக்கம் சலீம், இந்த ஒப்பந்தத்தில் எந்தெந்த தனியார் நிறுவனங்கள் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க, எந்த 31 இடங்கள், இது பற்றின விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க சலீம். மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் இப்பொழுது உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று இங்க அத்தனை, அதாவது எந்தெந்த தனியார் மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஏலம் விட்டார்களோ இந்தியாவில் மொத்தம் 31 இடத்தை ஏலம் விட்டிருக்கிறார்கள். 22 நிறுவனங்கள் இந்த ஏலத்தை எடுத்திருக்கின்றன. இவங்க எல்லாரும் இப்போ டெல்லியில ஒரு நட்சத்திர ஹோட்டலில் குவிந்திருக்கிறார்கள். இப்போ இந்த 22 கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தமிழகத்துல நெடுவாசல் அப்படிங்கிற பகுதி ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் கான்ட்ராக்டை, ஏலத்தை யார் எடுத்திருக்கிறார்கள் என்றால் ஜெம் லேபரேட்டரிஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த கான்ட்ராக்டை எடுத்திருக்காங்க. அவங்களை அணுகி கேட்க நேரிட்டது. தமிழகத்தில் இந்த மாதிரி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள், உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது என்ற கேள்வியை ஜெம் லேபரேட்டரிஸை சேர்ந்தவர்களிடம் முன்வைக்கும் பொழுது அவங்க செய்தி தொடர்பாளர் திரு ஹரிபிரசாத் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்தவரை நாங்க வேலை ஆரம்பிக்கவே எங்களுக்கு 6 மாதங்கள் ஆகும். என்ன காரணம் அப்படின்னா, நாங்க பல்வேறு துறைகள்ல இருந்து ஒப்புதல் வாங்க வேண்டி இருக்கிறது. மத்திய அரசு ஒப்புதல் அளித்து இப்பொழுது கையெழுத்தும் இடுகிறார்கள். ஆனால் பல்வேறு துறைகள் கிட்ட நாங்க போனோம், சுற்றுச்சூழல் துறை உட்பட. அது மட்டும் இல்ல, தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் நாங்கள் அங்கே ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை செயல்படுத்த முடியாது. இப்படி எல்லா ஒப்புதல்களும் நாங்கள் வாங்குவதற்கு குறைந்தபட்சம் 6 மாத காலம் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த தனியார் நிறுவனத்தை செய்தி தொடர்பாளர் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கார். இது ஒரு புறம். அவர் இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழகத்துல நெடுவாசல் பகுதியில 6 மாதங்கள் கழித்து அனைத்து ஒப்புதலும் வாங்கப்பட்டு மக்களின் சந்தேகங்கள்லாம் தீர்க்கப்பட்டு நாங்கள் வேலை ஆரம்பிக்கும் பொழுது 2 வகையான ஊழியர்கள் இருப்பார்கள். ஒருவர் உடல் உழைப்பை கொடுப்பார். இந்த மாதிரியான ஒரு ஊழியர்கள் சுமார் 500 பேரை நாங்கள் எடுப்போம். அந்த 500 பேரையும் நாங்கள் வெளியார்ல இந்தியாவில் தமிழகத்தை விட்டு வேற எந்த பகுதிகளில் இருந்தும் நாங்கள் கொண்டு வந்து பணிக்கு அமர்த்த மாட்டோம். நெடுவாசல் பகுதி மக்களையோ அல்லது தமிழகத்தில் இருக்கும் மக்களையோ தான் நாங்கள் சுமார் 500 பேரை இந்த ப்ராஜெக்டுக்காக ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் பொழுது பணி அமர்த்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொரு கட்டத்துல என்ஜினியர்லாம் இருப்பாங்க, பிளான் பண்ணி கொடுக்கறவங்க, எங்க எடுக்கலாம், எப்படி தோண்டலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த என்ஜினியர்கள் வேண்டுமானால் தமிழகத்தில் கிடைத்தால் எடுத்துக்கொள்வோம், கிடைக்கல அப்படின்னா சர்வதேச அளவிலிருந்து இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் தொழில்நுட்பத்தில் யார் கூர்மையான அறிவு படைத்துள்ளாரோ, பெற்றிருக்கிறாரோ அவரை நாங்கள் கொண்டு வருவோம். ஆனால் உடல் உழைப்பை கொடுப்பதற்கு அங்கே உள்ள பகுதிகளிலிருந்து சுமார் 500 பேரை நாங்கள் பணியமர்த்துவோம் அப்படின்னு சொல்லி அவர் தகவல் சொல்லியிருக்கார். தமிழகத்தை பொறுத்தவரை நெடுவாசல் பகுதியில ஜெம் லேபரேட்டரிஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த கான்ட்ராக்டை எடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு கேள்வி அவங்க கிட்ட வைக்க நேரிட்டது. ஹைட்ரோ கார்பன் இருக்கு என்று ஆய்வில் தெரிய வந்தது. உறுதியாக ஹைட்ரோ கார்பன் இருக்கா, எவ்வளவு ஹைட்ரோ கார்பன் இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, நாங்க ஒரு சில சாம்பிள் டெஸ்டிங் எல்லாம் பண்ணோம், அதுல இங்க ஹைட்ரோ கார்பன் எங்களுக்கு கிடைக்கும்னு தெரிய வந்தது. இப்படித்தான் தண்ணிக்கு கூட எல்லார் வீட்லயும் போர் போடுறாங்க. போர் போட்ட பிறகுதான் உண்மையிலேயே அங்க தண்ணி இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியும். ஆக இங்க இருக்கிறதா நாங்க எண்ணி களத்தில் இறங்குகிறோம். அது உண்மையிலேயே எந்த அளவில் கிடைக்கிறது, எவ்வளவு கிடைக்கிறது, எவ்வளவு ஆழத்தில் கிடைக்கிறது என்பதை தோண்டும் போதுதான் நமக்கு தெரிய வரும். இன்னும் அந்த டெக்னாலஜி, அந்த தொழில்நுட்பம், சாதா கிணறுக்கு போர் போடும் போது கான்பிடண்டா முழு நம்பிக்கை இங்கே எனக்கு தண்ணீர் கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லி முழு நம்பிக்கையோட தொழில்நுட்பமே ஒரு கிணறுக்கு போர் போடுறதுக்கே நம்ம கிட்ட கிடையாது. அப்படி இருக்கும்போது இது ஹைட்ரோ கார்பன் நம்பிக்கையோடு நாங்கள் களமிறங்குகிறோம், இங்கே கிடைக்கும் என்று ஒரு சில சாம்பிள்லாம் எங்களுக்கு இங்கே ஹைட்ரோ கார்பன், அதாவது பெட்ரோல் சம்பந்தப்பட்ட பொருள் இருப்பதாக எங்களுக்கு தெரிகிறது அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காரு. சலீம், இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல், காரைக்கால் உள்ளிட்ட 2 பகுதிகள் அல்லாது 31 நாட்டில் 31 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் ஒப்பந்தத்திற்கு கையெழுத்தாகி இருக்கிறது. இதை தவிர வேறு எந்தெந்த பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கப்பட இருக்கிறது, இந்த ஒப்பந்தங்களில் எந்தெந்த தனியார் நிறுவனங்கள் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள், இது பற்றிய விவரம் இருக்கா? மேலும் இந்த இடங்களில் நெடுவாசல், காரைக்கால் உள்ளிட்ட இடங்கள் எடுக்கும் போது விவசாய நிலங்கள் அழிக்கப்படுமா, அது குறித்து ஏதாவது விரிவான தகவல்கள் அங்க சொல்லியிருக்கிறாங்களா? அதாவது இப்பொழுது இந்த கையெழுத்தாகும் நிகழ்ச்சி டெல்லியில் நடைபெற்று வருகிறது. மத்திய அமைச்சரும் பேசிக் கொண்டிருக்கிறார். இதுல எந்தெந்த மொத்தம் 22 நிறுவனங்களுக்கு 31 இடங்கள்ல கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காங்க. எந்தெந்த நிறுவனம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதானி நிறுவனம், சன் பெட்ரோ கெமிக்கல்ஸ், அப்புறம் கன்சார்டியம் ஆஃப் ரம்யன்னா, ஆயில் மேக்ஸ் எனர்ஜி,
விஜயஸ்ரீ, சவுத் ஏஷியா கன்சல்டன்சி, பாரத் பெட்ரோ ரிசோர்ஸ் லிமிடெட், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், PFH ஆயில் அண்ட் கேஸ் பிரைவேட் லிமிடெட், கன்சார்டியம் ஆஃப் HOEC, நிப்பான் பவர், மெகா இன்ஜினியரிங், பிரைஸ் பெட்ரோலியம் கம்பெனி, ஜெம் லேபரட்டரிஸ் அப்படின்னு சொல்லும் போது இவங்க தான் அந்த நெடுவாசலுக்கு வராங்க. BPRL, பாரத் பெட்ரோ ரிசோர்ஸ் லிமிடெட், அவங்க தான் காரைக்காலுக்கு வராங்க. இது புதுச்சேரியில வருது. இவங்க இல்லாம KEI RSOS அப்படிங்கிற நிறுவனம், கன்சார்டியம் ஆஃப் HOECங்கிற நிறுவனம், கன்சார்டியம் ஆஃப் இன்வெஸ்ட் ட்ரில்லிங் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இந்த மாதிரியா மொத்தம் 22 நிறுவனங்களுக்கு 31 கான்ட்ராக்டை கொடுத்திருக்கிறார்கள். இவங்க என்ன சொல்றாங்க, இந்தியாவில் இந்த மாதிரி பெட்ரோ கெமிக்கல் எடுப்பதற்கான கிணறுகள் தோண்டும் பணிகள் பல இடங்களில் நடந்து வருகிறது. தமிழகத்தில் நெடுவாசல் அப்படிங்கிற பகுதியில இருப்பதாக தெரிந்திருப்பதனால் இந்த கான்ட்ராக்டை நாங்க ஜெம் லேபரட்டரிஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்றாங்க. இது தொடர்பான ஒப்பந்தத்தை முடித்துக்கொள்ளலாம், அதாவது ஒப்பந்தத்தை கையெழுத்திடும் நிகழ்ச்சி தான் இப்பொழுது டெல்லியில் நடைபெற்று வருகிறது. சலீம், இப்ப ஏற்கனவே வடகாடு, நெடுவாசல் உள்ளிட்ட இடங்கள்ல பல்வேறு போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று 20 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வந்தது. தற்போது இந்த ஒப்பந்தம் வேறு கையெழுத்தாகி உள்ளது. இந்த நிலையில் தமிழக அரசு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது குறித்து என்ன தெரிவித்திருக்கிறார்கள்? அது குறித்த தகவல் இருக்குதா சலீம்? அதாவது தமிழக அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்களுடைய ஒப்புதல் தான் முதலில் எங்களுக்கு, மக்களுடைய ஒப்புதல் இல்லாமல் இந்த திட்டத்தை செயல்படுத்த அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு ஏற்கனவே தெளிவா சொல்றாங்க, நாங்க மக்களோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கத்துல மத்திய அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழக மக்களின் மற்றும் தமிழக அரசின் ஒப்புதல் இல்லாமல் நாங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது. ஏன்னா இந்த சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனம் ஒரு 30 இடங்கள்ல ஒப்புதல் வாங்க வேண்டியிருக்கும் அடுத்த 6 மாத காலங்கள்ல. அந்த 30 இடங்கள்ல தமிழக அரசும் ஒன்று. தமிழக அரசு ஒப்புதல் கொடுத்தால் மட்டுமே அங்கே வேலையை ஆரம்பிக்க முடியும். அது மட்டுமில்ல, உள்ளூர் மக்களின் துணை இல்லை என்றால், உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்களே ஆயின் அங்கே இறங்கி வேலை செய்ய முடியாது. ஆக மக்களுடைய சந்தேகங்களை தீர்ப்பதற்காக தமிழக அரசு முன்வர வேண்டும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்றாங்க. மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ, என்னென்ன சந்தேகங்கள் இருக்கிறதோ இதை தீர்க்க மத்திய அரசு தமிழக அரசுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.